நம்ம பசங்க எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய விஷயம் இதுதான். சார் கம்பெனியில் பாண்டு போட்டுறாங்க சார், 2 வருஷம் பாண்டுன்னு சொல்லிடுறாங்க சார், எப்படி சார் அங்கே வேலைக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஐயா, ஒரு கம்பெனியில் பாண்டு போட்டாங்க அப்படின்னா அதில் சைன் பண்ணலாமா? சைன் பண்ணிட்டு அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகலாமா இல்லையா? கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தந்துடும். பைத்தியம் நல்லா உள்ள விட்டுக்கிட்டு லூசு பைய இன்னுமா போடல, போடுப்பா. ஆனா போடுப்பா. இந்த முடிவை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருங்க. சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு மெக்கானிக் இன்ஜினியராக இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. இப்போவே அப்போ மெக்கானிக் சம்மந்தமாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் KKMECலேருந்து. என்னன்னா இந்த பாண்டு இதெல்லாம் சமீப காலமாக ஃப்ரெஷர்ஸ்லாம் வெளியே வரும்போது கம்பெனி நிறையா கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 2 வருஷம் பாண்டு, 2 வருஷம் நீங்கள் எங்கிட்ட தான் வேலை செய்யணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டப்புன்னு ஒரு கண்டிஷன் போடுறது. ஆனால் அது நல்ல கண்டிஷனா? யோசிச்சு பார்த்தா கம்பெனிக்கு நல்ல கண்டிஷனு சார். அப்படி போயிட்டோம்னா வேறு ஏதாவது பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நம்ம போக முடியாதுல்ல சார் அப்படின்னா சூப்பர். அப்போ இதே மாதிரியே நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க, 2 மாதத்தில் இன்னொரு பையன் வேலைக்கு வந்துட்டான், உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு இன்னொரு பையனை வேலைக்கு போடலாமா? நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிடுவீங்களா? பாட்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, நம்மளுக்கு வந்தால் அது ரத்தம், அந்த மாதிரி கான்செப்ட். ஐயா, கம்பெனியில் உள்ள ப்ராப்ளமாக நான் என்னென்னு சொல்கிறேன், இதுக்கு நீங்களே முடிஞ்ச ஒரு தீர்வு சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்க்கு இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. ஒரு பையன் இருக்கான், ஃப்ரெஷராக இருக்கான், ஓகே எல்லாம் இன்டர்வியூ பண்ணால் பையன் ஓகே நல்லா வேலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கம்பெனிக்குள்ளே வர சொல்லி அவனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். கம்பெனி எடுத்த உடனே நீங்கள் கம்பெனிக்குள்ளே போய் டான்னு அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சிட முடியாது. ஸோ கம்பெனிக்குள்ளே எல்லாம் நடக்குது, இது இப்படி தான் பண்ணணும், இது இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கம்பெனி உங்களை ட்ரெயின் பண்ணும். அதுக்கு இட் வில் டேக் மினிமம் 3 to 6 months ஆகும். கம்பெனியை பொறுத்து, ஜாப்பை பொறுத்து இது வேரி ஆகும். ஓகே, மினிமம் 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் உங்களோட ஃபுல் எஃபோர்ட் நீங்கள் போட்டு ஃபுல் எஃபோர்ட்டில் உங்கள்கிட்ட இருந்து அவுட்புட் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது தான். ப்ராக்டிக்கலாக யோசிப்போம், கண்டிப்பாக முடியாது. ஆக உங்களை ட்ரெயின் பண்ணி இதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் அது அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிள். ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி 18,000 சம்பளம் கொடுத்துருக்குது, உங்களுக்கு எதையுமே தெரியாது. வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு சம்பளம் கொடுத்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து 4 மாதம் சொல்லிக் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு விஷயமெல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுவீங்க? இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் சார் எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு 22,000 சம்பளம் கொடுங்க, இல்லை 20,000 சம்பளம் கொடுங்கன்னா 2,000 ஜாஸ்தி கொடுக்குறாங்கல்ல அப்படின்னுட்டு ஈஸியாக இந்த கம்பெனியில் கம்பெனி நிட்டுட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. அப்போ இந்த கம்பெனி பாவமா இல்லையா? இல்லை சார், நானும் அப்படி பண்ண மாட்டேன் சார், 1 வருஷம் இங்கே இருப்பேன் சார் அப்படின்னா, தம்பி 1 வருஷம் பத்தாதுங்கிறாங்க, 2 வருஷம் எங்கள்கிட்ட இருங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் 2 வருஷம் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாய் வார்த்தையாக சொன்னீங்கனாலும் நீங்கள் 6 மாதம் கழிச்சு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? சார் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா போத்தான் சார் சரிப்பேன் அப்படின்னா, பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நீங்கள் போவீங்க அப்படின்னா உங்களை எதுக்கு நான் எடுக்கணும் வேலையே? ஏன்னா என் கம்பெனியில் 2 வருஷமாக இருந்தால் தான் நான் கற்றுக் கொடுத்ததுக்கு எனக்கு வேல்யூவாக இருக்குன்னு கம்பெனி யோசிக்குது. இப்போ கம்பெனியோட இந்த சினாரியோவை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்கள், ஒரு கம்பெனிக்கு ஐடியா கொடுங்க. சார் அதெல்லாம் வேண்டாம் சார், எல்லாத்துலேயும் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருங்க அப்படிங்கிறதான் ஒரே ஐடியாவாக இருக்கும் இல்லையா? அப்போ இதை தான் கம்பெனி பண்ணால் நீங்கள் வேலைக்கு போக மாட்டேறீங்க. சார் பாண்டு போடுறாங்க, வேண்டாம் சார், அதுக்குள்ளே 1 வருஷத்துக்குள்ளேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 சம்பளத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுன்னா போக முடியாமல் போயிடும். ஐயா, உங்கள் ப்ரொஃபைலில் எடுத்து பார்த்துக்குங்க, ஒரு 2 வருஷம் கூட முழுசாக ஒருத்தன் கம்பெனியில் வேலை செய்யலை அப்படின்னா அவனை ஒரு கம்பெனி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக யோசிக்கும். எது? ஆமாம், ஏன்னா இங்கே வந்தால் நீ அப்படி தான் ஓடுவ அப்படிங்கிறது தானே நிதர்சனம். அதனால உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் பேஸ்லேயே ஸ்ட்ராங் ஆக்குங்க. பட் இருந்தாலும் பாண்டு போட்டால் நம்ம அந்த கம்பெனிக்கு அடிமை மாதிரி வேலை செய்யணுமே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு பாண்டுன்னு போட்டவே ஓடி வராதிங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. சரியா? பாண்டுனா என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க? ஓகே சார், இப்போ பாண்டு போடுறீங்க, எவ்வளோ சார் சேலரி கிடைக்கும்? தம்பி ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு 15 ரூபா தான் தம்பி கொடுக்க முடியும். சரி சார் பரவாயில்ல, ட்ரைனிங் பீரியட் தான். ஓகே சார், ஒரு 3 months நான் ட்ரெயின் ஆகிக்குவேன், அதுக்கப்புறம் எவ்வளோ சார் சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேளுங்க. இல்லைப்பா 1 yearக்கு அதான் சம்பளம், அப்புறம் அடுத்த வருஷம் தான் பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் சம்பளம் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஒத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் பாண்டை
நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்களும் கொடுங்க. அவங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்குறாங்கல்ல, வேலையை விட்டு போனால் எவ்வளோ காசு கட்டணும்னு. அப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. கம்பெனியில் பேசுங்க. சார் ஓகே சார் 2 வருஷம் நான் இங்கே இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பாண்டு சைன் பண்ணி தரேன், சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸும் தரேன், பட் எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது சார், இதெல்லாம் ஓகே அப்படின்னா நான் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் பேசுங்களேன். என்ன கொலை குத்தமாக பண்ணுறீங்க? உங்கள் உரிமை, உங்கள் வேலையை உங்கள் உரிமை, அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம், தப்பு கிடையாது. அப்போ என்ன கேட்கலாம்? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சார் எனக்கு மினிமம் இப்போ இன்றைக்கி 15K தர்றீங்க, ஓகே நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, ஒரு 3 மந்த் கழிச்சு எனக்கு 18,000 கொடுங்க சார். அதானே உலக வழக்கம். அதுலேருந்து 9 மந்த், அந்த முதல் வருஷம் முடிகிற 9 மந்த் வரைக்கும் எனக்கு இதே சம்பளம் கொடுங்க, பிரச்சனை இல்லை. பட் 1 இயருக்கு அப்புறமா எனக்கு 22K சேலரி கொடுங்க. அது முடியாது. நான் கண்டிப்பாக இங்கே தான் சார் இருப்பேன். மினிமம் எனக்கு 22 கொடுங்க. அதோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே கொடுங்க, எனக்கு ஓகே சார். பட் மினிமம் எனக்கு 22,000 அங்கேருந்து வேணும் சார் 1 இயருக்கு. இதே எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கொடுங்க. ஏன்னா இதோட பெட்டரான சம்பளம் நீங்கள் 1 வருஷம் கழிச்சு வெளியே வேணாலும் கிடைக்க போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஓகேனா, ஏன்னா சம்பளத்துக்காக தான் நீங்கள் அடுத்த கம்பெனிக்கு மாறுறீங்க, அது உங்களுக்கு இந்த கம்பெனியில் கிடச்சுன்னா ஓகே தானே? அப்போது இதை ஏன் நீங்கள் கம்பெனியில் பேச மாட்டீங்க? கம்பெனியில் நீங்கள் வாயே திறக்க மாட்டீங்க. என்ன வேலை செய்வேன் தெரியாது, எதை கண்டாலும் வாயே திறக்கிறது இல்லை. நீங்கள் தான் ஏன் பேசணும், உங்கள் வேலைங்கய்யா, சரியா? நீங்கள் தான் வேலை செய்யப்படுறீங்க, நீங்கள் வேலை செய்யறது தான் அவங்க காசு கொடுக்குறாங்க. அப்போ இதை கேட்கறதுல உங்களுக்கு என்ன கூச்சம்? கூச்சமே படாதீங்க, கேட்டுருங்க. சார் பாண்டு சொல்கிறாங்க சார், சொன்னால் நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் தான், எனக்கு பாண்டு ஓகே பிரச்சனை இல்லை சார், 1 இயர் கழிச்சு எவ்வளோ சார் சம்பளம் கொடுப்பீங்க? இல்லைப்பா 2000 ஏற்றுவோம். இல்லை சார் எனக்கு செட் ஆகாது சார், 1 இயர் கழிச்சு கம்பல்சரி நீங்கள் 22 பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு ஆஃபர் லெட்டர்லேயே மென்ஷன் பண்ணி கொடுங்க சார், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நீங்கள் சைன் பண்ணி தாராளமாக இருக்கலாமே, புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் பாண்டை நீங்கள் சைன் பண்ணலாமா வேண்டாமல் முடிவு பண்ணுங்கள். அதை விட்டு மொட்டை கட்டியாக சார் பாண்டு சொல்கிறாங்க, 2 வருஷம் வேலை செய்ய சொல்கிறாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா மொட்டையாக நீங்கள் எதையுமே முடிவு பண்ணாதீங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணுங்கய்யா. பாண்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லீகலாக நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. லீகலாக அப்படி பண்ணக்கூடாது, ஒரு எம்ப்ளாயே நீங்கள் தான் இங்கே மட்டும் தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது கம்பல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது லீகலாக சொல்லப்படுது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். பட் இண்டஸ்ட்ரியோட பார்வையில் எடுத்து பார்க்கும்போது இவங்கள எனக்கு வேறு வழி தெரியல ஆத்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆபாகியா, ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து ஒருத்தர் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னா எல்லா பண்ணி கொடுத்தாலும் வெளியே போயிடுறேன் சார். நிறைய கம்பெனி சொல்கிறது, சார் அவனுக்கு ரூம் கொடுத்தேன் சார், சமைக்கிறதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்டும் வாங்கி கொடுத்தேன் சார், சிலிண்டர் கூட நான் தான் சார் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் ரெடி பண்ணி வாங்கி கொடுத்தேன் சார், 2 மாதம் இருந்தார் சார், அதுக்கப்புறமா ஊருக்கு போய்ட்டு போனவங்க சார், ஃபோன் எடுக்கல சார் அப்படின்னா நம்ம கூப்பிட்டு கேட்டோம்னா சார் வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அடப்பாவீங்களா? அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? தப்பு இல்லை, சொல்லிட்டா ஜாயின் பண்ணலாம்ல. அப்போ கம்பெனி இந்த விஷயத்த மாற்றணும், இதுக்கு ரெமெடி என்ன அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கம்பெனி கொண்டு வரதா செய்யுது. பட் கம்பெனி இப்படி பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இதுக்கு வேறு என்ன ரெமெடி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாலும் நீங்களும் சஜஷனில் சொல்லலாம். ஸோ அது சம்மந்தமாக நானும் கம்பெனிஸில் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். மெக்கானிக்கல் சம்மந்தமாக வேறு எந்த டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கீழே நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் அங்கேயே இருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ண முயற்சி பண்ணுறோம். அல்லது மெக்கானிக்கல் சம்மந்தமாக ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கணும், அதை பற்றி கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே லிங்க் ஒன்று வச்சிருக்கேன், அந்த லிங்க்கில் போய் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நாங்களே கால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவையான டீட்டெயில்ஸ் நாங்களே கொடுப்போம். உங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் கவுன்சிலிங் வேணும்னாலும் நாங்களே கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச்.